என்ன சார் பதில் எதுவும் சொல்லாம இருக்கீங்க? இல்ல பையனை இங்க வரவழைச்சு பேசலாமா இல்ல நானே அவன் இருக்கிற சிட்டிக்கு போய் பேசலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சார் உலகத்துல அவர் எந்த மூலையில இருந்தாலும் சொல்லுங்க, நானே டிக்கெட் போடுறேன், நீங்களே போங்க, கூடவே பேசி கையோட அழைச்சிட்டு வந்துருங்க. அதெல்லாம் இப்ப வேணாம் சார், இந்த மேட்டரை நான் டீல் பண்ணிக்கிறேன். அடுத்து ஏதோ இன்னொரு ப்ராப்ளம் சொன்னீங்களே அதை கொட்டுங்க. மிஸ்டர் சக்கரபாணி, அதுதான் சார் கொஞ்சம் மனசு உறுத்துது. நீங்க என்கிட்ட ஒரு 20 lakhs அட்வான்ஸ் வாங்கிட்டு லேண்டு காட்டுறதா சொன்னீங்க. ஆனா இது வரைக்கும் எதுவும் நடக்கல. அதான் லேடிஸ் எல்லாரும் கொஞ்சம் முனகுறாங்க. எல்லாருமா? எல்லாரும்னா லிட்ரலி எல்லாரும் தான். என் ஒய்ஃப் பரிமளத்தை விடுங்க, அவ கேட்காம இருந்தாதான் ஆச்சரியம். இன்னைக்கு வரைக்கும் எதை பத்தியும் கண்டுக்காத பிரீத்தி, டாடி என் பேர்ல லேண்ட் வாங்குறதா சொன்னீங்களே, இது என்ன ஆச்சுன்னு என்ன கேட்டே இருக்கா சார். பிரீத்தியா? ஆமா, அந்த பர்த்டே தகராறுல அவ டெய்ஸி ஹாஸ்டல் போயிட்டு வந்ததுல இருந்து அவகிட்ட ஒரு பயங்கர மாற்றம் தெரியுது சார். என் ஒய்ஃப் பரிமளம் சொல்லும்போது கூட நான் நம்பல. என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். எப்ப பாரு என் பேர்ல வாங்க வேண்டிய லேண்ட் என்னாச்சு என்னாச்சு, சீக்கிரம் பத்திரம் பதிவு பண்ணுங்கன்னு என்ன போட்டு நெச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. சார் நீங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். ஆச்சரியம் மட்டும் இல்ல சார், அதிசயமும் கூட. இவங்க 2 பேரையும் விடுங்க சார், அந்த சாவித்ரி. சாவித்ரியா? ஆமா மிஸ்டர் சக்கரபாணி, பிரீத்தி பேர்ல இடம் வாங்குறது அவளுக்கு பிடிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க 2 பேரையும் விட அவதான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா. வெரி இன்ட்ரெஸ்டிங் மிஸ்டர் செல்வநாயகம். This not interesting, it's insulting. ஆமா, அவ உங்களதான் நம்ப மாட்டேங்கிறா. சக்கரபாணியை நம்பாதீங்க, சீக்கிரமே அந்த லேண்ட் டீலிங்க முடிச்சிடுங்கன்னு என்ன நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. மிஸ்டர் சக்கரபாணி, நான் வந்தேன், என் மனசுல இருக்க எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டேன். இனிமே இந்த பாரம் ஃபுல்லா உங்களோட சேர்ந்தது. ஒரு நல்ல முடிவா சொல்லி சீக்கிரம் அனுப்புங்க, நான் வரேன். சாவித்ரி, இதெல்லாம் உன் வேலை தானா? கடைசியில நீ ஏன் ஃப்ரேம்குள்ள வந்துட்டியா? உனக்கு கட்டம் கட்டுறேன்டி, கட்டம் கட்டுறேன். என்ன பாலன் சார், வாசல்ல லாரியில பொருள் எல்லாம் ஏத்திட்டு இருக்காங்க. மோகனாக்கா வீட்டை காலி பண்றாங்களா? இதுக்குதான் என்ன அவசரமா கூப்பிட்டீங்களா? ஆமாமா, போறதுன்னு எப்பவோ முடிவு பண்ணிட்டா. ஆனா இப்படி அவசரமா கிளம்புவாள்னு நான் நினைக்கவே இல்ல. போறத பத்தி இல்லம்மா, ரத்த சொந்தமே நிக்காத அந்த காலத்துல வாடகை வீட்டு சொந்தமா நிக்க போறது. ஆனா போகிற போது இப்படி எல்லாரும் மனசையும் நோக்கடிச்சிட்டு போகணுமாங்கிறதா எங்க கேள்வி. இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து பாவம் தேன்மொழி அண்ணா ஆகாரம் இல்லாம இருக்கா. தேன்மொழி அக்கா, நீங்க மௌன விரதத்தை கலைச்சிட்டு பேசுனீங்கன்னு அம்மா என்கிட்ட சொன்னாங்க. அதை கேட்டது சந்தோஷப்படணுமா இல்ல சங்கடப்படணுமான்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். இப்படி நீங்க மத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டு உங்க உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிறீங்க. அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்குக்கா. என் வேதனை உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது சாவித்ரி. எனக்குன்னு அவ ஒரு குழந்தைய பெத்து தரணுங்கிற ஆசை இருக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் சுயநலக்காரி இல்ல. அதே மாதிரி இந்த ஆத்துல இருக்கிற பெரியவாள்லாம் ஒரு குழந்தை ஓடி ஆடி விளையாடுறத பார்க்கணும்னு ஏங்குறாளே, அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைக்கல. ஏன் கவலையெல்லாம் அந்த மோகனா இந்த ஆத்த விட்டு போயிட்டா அவ வயித்துல இருக்கிற குழந்தைய அழிச்சிருவாளேன்ற பயம்தான்.
பாத்தீங்களா பாலன் சார், நம்ம எல்லாரையும் விட தேன்மொழி அக்காக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. ஆனா அந்த ஆண்டவ மனசு சிறுசா போயிடுதே. இவ்வளவு நல்ல மனுஷர்களுக்கு வயித்த மூளையா விட்டான். மனுஷனை மதிக்க தெரியாத, உயிரை மதிக்க தெரியாத அவளுக்கு வயத்தை நிரப்பியிருக்கான். இதை எங்க போய் சொல்றது? டேய் பாலு, சும்மா இருடா. அவ இப்ப கிளம்ப போறா, நீ வேற சண்டையை கிண்டி இழுத்து விட்டுறாத. ஆமா, இனிமேதான் அவன் 2 பேரும் புதுசா சண்டை போட போறா. நேத்து விடிய விடிய ராத்திரி ஃபுல்லா சண்டை போட்டால, அது என்ன? இந்த கன்றாவேல எனக்கு பார்க்க சகிக்கல. என்னது, விடிய விடிய சண்டை நடந்துச்சா? என்ன நடந்ததுமா? ஆமாம்மா, சிவாவுக்கு இந்த ஆத்த விட்டு போறதுக்கே இஷ்டம் இல்ல. மோகனா கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு இருந்தான். மோகனாவது கேக்குறதாவது. செவிடன் காதுல ஊதுன சங்கா போனதுதான் மிச்சம். எதையுமே காதுல போட்டுக்காம அந்த பொண்ணு இழுத்து போத்திண்டு நன்னா தூங்கிட்டா. சிவா தான் விடிய விடிய புலம்பிண்டு கொஞ்ச நேரம் முன்னதான் தூங்க போனான். இப்ப என்ன பண்றது? அவளா வெளியே வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்க வேண்டியது. மேடம் மேடம் ஆ. பொருளெல்லாம் வண்டியில ஏத்தியாச்சு மேடம். சரி, நீ புறப்படு. நம்ம அசிஸ்டன்ட் மேனேஜர் சுந்தரம் இருப்பாரு, சரிங்க மேடம். அவர்கிட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் இறக்கி வச்சிரு. நான் அதுக்குள்ள ஆட்டோ புடிச்சு வந்துடுறேன். ஆ? ம். நீ போ. பத்ரம் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா மோகனக்கா. இறக்கி வை. ஆ சரிங்க எங்க மேடம். போறீங்க? சிவாயா எங்க? 2 கேள்விக்கெல்லாம் உனக்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. நீ உன் வேலையை பார்த்துட்டு போயேன். ஏங்கா என் மேல பாயிருங்க? இந்த மாதிரி நேரத்துல பொசுக்கு பொசுக்குன்னு கோவப்படாதீங்கக்கா. குழந்தைக்கு நல்லது இல்லக்கா. ஏய், எதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்திருக்கியா நீ? ஆ? அப்படிலாம் சொல்லாதீங்கக்கா. தன்னோட வாரிசுக்காக ஏங்காத மனுஷங்க இந்த உலகத்துல யாராவது இருக்க முடியுமா சொல்லுங்க? கடவுள் எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை கொடுக்கறது இல்ல. அப்படி இருக்கும் போது அதை அழிக்கணும்னு பாக்குறீங்களே. அன்னைக்கு மட்டும் தென்மொழி அக்கா வராம இருந்திருந்தா இந்நேரம் எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கும். சோ ஒண்ணு விடாம உனக்கு தகவல் வந்துடுச்சுல்ல? உடனே நீயும் வரிச்சு கட்டிக்கிட்டு வந்துட்டு பஞ்சாயத்து பண்ண வந்துட்ட. கூடவே ஜால்ரா போட ஒரு கூட்டம் சேர்ந்திருக்கு, அப்படித்தானே? எல்லாத்தையும் ஏன் தப்பாவே புரிஞ்சுக்கிற? நாங்க நினைக்கிறது உங்க 2 பேரோட நன்மையை பத்தி மட்டும் தானே. எது நன்மை? எங்களோட ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிட்டு குழப்பம் பண்றீங்களே, இதுவா எங்களுக்கு நன்மை? பத்தாததுக்கு இவளையும் கூட சேர்த்திருக்கீங்க. ஏன் சார், நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? ஒரு வேலைக்காரிய கன்சல்ட் பண்ணி தான் நீங்க ஒவ்வொரு காரியமும் பண்ணுவீங்களா? உங்களுக்கே இது வெக்கமா இல்ல? ஏமா மோகனா, நீயும் படிச்சவதானே? இதே வேலைக்காரியை யூஸ் பண்ணித்தானே நீ அன்னைக்கு உன் லவ் நிறைவேத்திண்ட. அப்ப அது உனக்கு வெக்கமா படல இல்ல? ஓஹோ, மகாராணி இதையும் சொல்லிட்டாளா? இப்ப நல்லா புரிஞ்சு போயிருக்குமே நான் ஒரு ராட்சசின்னு. அப்புறம் ஏன் எதுக்காக என்கிட்ட வந்து பேசுறீங்க? மோகனா, நீ எங்களை பக்கத்து போஷன்காராளா நினைச்சு பேசினாலும் நாங்க உங்களை சொந்த குழந்தைங்களா நினைச்சு பண்பால பழகினோம். அதனால சிலதெல்லாம் சொன்னோம். மத்தபடி உன்னை குத்தி காட்டுறதுக்காக இல்ல. லோகத்துல உனக்கு தெரியாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கு. கல்யாணத்தை பண்ணிண்டு முன்ன பின்ன யோசிக்காம முதல் கர்ப்பத்தை கலைச்சுட்டு அப்புறமா வாழ்க்கை பூரா குழந்தை இல்லேன்னு ஏங்குற எத்தனையோ பொம்மநாட்டிகளை நான் பார்த்திருக்கேம்மா. அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னோம். மத்தபடி இதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லம்மா. ஆமா மோகனா, நீ எத்தனை தடவை என்ன அவமானப்படுத்தினாலும் சரி, நான் வெக்கமே இல்லாம உன் முன்னாடி வந்து நிப்பேன். எனக்கு மான அவமானத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல. என் கவலையெல்லாம் உன் வயித்துல வளர்ற அந்த ஜீவனை பத்தி மட்டும்தான். இப்படித்தான் விடிய விடிய அந்த சிவாவும் புலம்புறான். இப்ப நீங்களும் மறுபடியும் அதையே புலம்பிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க முடியாது. அந்த தூங்கு மூஞ்சி சிவா வரல, எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. நான் கிளம்புறேன். மோகனா, அவசரப்பட்டு எதுவும் தப்பு செஞ்சிடாதீங்க. இவ தனியா போனாலும் போயிடுவோம். நீங்க போய் சிவாவை எழுப்புங்க, போங்க. போங்க அக்கா. இப்ப சிவாயா வந்துருவாரு. நீங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா போங்க. தேன்மொழி அக்கா, நம்ம யாரும் மோகன் அக்காவை தடுக்க வேண்டாம். அவங்க பெரிய வேலையில சேர்ந்து பங்களாலாம் வாங்கி சந்தோஷமா வாழட்டும்.
அப்ப நமக்கு பெருமை தானே. ஒரே ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா. சிவா எப்ப வந்துருவாரு, 2 பேரும் சேர்ந்தே போங்க. சாவித்ரி, அவளை பங்களாவுக்கோ மாளிகைக்கோ போக வேண்டாம்னு நாங்க எல்லாரும் தடுக்கல. தன்னந்தனியா அங்க போய் பிரசவத்துக்கு கஷ்டப்பட வேண்டாமே, ஆளும் பேருமா எங்களோடயே இருந்து பிரசவிக்கட்டுமேங்கிற ஆதங்கத்துல தான் அப்படி பேசினேன். அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா தாராளமா அவ போகட்டும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போகட்டும். எக்காரணத்தை கொண்டும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போகணும். சத்தியமா? இத பாலனோட அம்மாவா நான் கேட்கல, செத்து போன மோகனாவோட அம்மா ஸ்தானத்துல இருந்து கேக்குறேன். மோகனா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் வயித்துல இருக்கிற கருவை மட்டும் அழிக்கணும்னு நினைக்காத. என்ன நீங்க நான்சென்ஸ் மாதிரி பேசுறீங்க? உங்களை எல்லாம் நான் விட்டுட்டு போறதுக்கு காரணமே அதுதானே. இந்த வீக்கெண்டே அபார்ட் பண்றதுக்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கியாச்சு. அத நீ மட்டும் முடிவு பண்ண முடியாது. என் குழந்தையை அழிக்க நீ ஒருத்தி மட்டும் முடிவு எடுக்க முடியாது. அப்போ எங்க அப்பாவை அழிக்கிறதுக்கு மட்டும் நீ ஒருத்தனே முடிவெடுப்பியா? என்ன மோகனக்கா, திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க? முத்து தான் உங்க அப்பாவை கொண்டாருன்னு பேப்பர்லயே வந்துருச்சுல. இது பார், இதுக்கு மேலேயும் ஆத்திர அடங்கலன்னா சொல்லு. நானே வெளியில போய் கொலையில பங்கெடுத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன். அதுக்கு அப்புறமாவது என் குழந்தையை வாழ விடு. சிவா, மறுபடியும் அதையே சொல்லி என்ன பைத்தியமாக்காத. விஷயம் என் கை மீறி போயிடுச்சு. என்ன வளர்ற? அந்த கம்பெனில சேரும் போதே அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கேன். அடுத்த 3 வருஷத்துக்கு குழந்தை பெத்துக்க மாட்டேன்னு. அடி பாவி, என்னடி சொல்ற? ஆமா, உண்மையதான் சொல்றேன். அப்படி ஒரு முடிவெடுத்ததுனால தான் அந்த வேலையை எனக்கு கிடைச்சது. ஏன்னா அவங்க லட்சக்கணக்குல செலவு பண்ணி என்ன ஃபாரின் அனுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான முன்னேற்பாடும் நடந்துட்டு இருக்கு. இப்போ அதை என்ன புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். அப்படி ஒரு வேலை உங்களுக்கு எதுக்குக்கா? நீங்க பேசாம அந்த வேலையை விட்டுடுங்க. நான் செல்வநாயக ஐயா கிட்ட பேசி சிவா ஐயாக்கு ஒரு நல்ல வேலையை நான் ஏற்பாடு பண்றேன். இது பாரு, தேவையில்லை. வேலை பார்க்கணுங்கிறது என் கனவு, என் உரிமை. அதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அதே மாதிரிதான் உன் வயத்துல வளர்ற ஏன் குழந்தையும் ஏன் கனவு, ஏன் உரிமை. உனக்கு தாலி கட்டின புருஷன்னா நானும் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். இதான் உன் முடிவா சிவா? ஆமா. அப்ப என்ன கல்யாணமே ஆள நினைச்சிட்டு போறேன். இந்தா, நீ உன் கையால கட்டின தாலி. ஐயோ, புடி. ஐயோ, மோகனா. மோகனக்கா, இந்த மோகனக்கா, நீ என் புருஷனும் இல்ல, நான் உன் மனைவியும் இல்ல. மோகனக்கா போகாதீங்க. மோகனக்கா, தேவா. சிவாயா, சிவா. என்ன விஷயமா கூப்பிட்டு வச்சுங்க? முதல்ல உட்காரு. நான் ஒன்னும் உட்கார வரல, முதல்ல சொல்லுங்க. என்னோட ஸ்வீட் ஏஞ்சல் பிரீத்தி அப்படி பேசுறது? அம்மா, அந்த சக்கரபாணி அங்கிள் மேல உனக்கு ஏன்டா எவ்வளவு கோவம் செல்லம்? என் கோவம் சக்கரபாணி அங்கிள் மேல இல்ல. என் பேர்ல லேண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட இருந்து 20 லட்சம் ரூபாய் பணம் வாங்கி அந்த டீலை இன்னும் இழுத்தடிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த சக்கரபாணி மேலதான். அப்போ உங்க அப்பா சொன்னது உண்மைதான் சொல்லு. என்ன சொன்னாரு? காசு பணத்தை பத்தி கவலையப்படாது என் பொண்ணு பிரீத்தி, அந்த 20 லட்சத்தை பத்தி இப்ப கேக்குறாருன்னு சொன்னாரு. ஆமா, நான் தான் கேட்டேன். அதத்தாமா என்னால நம்ப முடியல. செல்வநாயகம் எனக்கு கொடுத்த அந்த செக்க பத்தி பிரீத்தி நீ கேக்குறேன்னு ஆச்சரியப்பட்டேன். இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? எங்க அப்பா சொந்த காசுல இருந்து அதை கொடுத்திருந்தா பரவாயில்ல. ஆனா ரயில்வேக்கு ஸ்டோன் சப்ளை பண்ண பணமாச்சே அது. ஓ, பிசினஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஏன் தெரிஞ்சுக்க கூடாது? எனக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, அதான் பிசினஸ்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாமேன்னு இருக்கேன், அதான் கேட்டேன். ஓஹோ, அப்போ நீ பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண. என்னம்மா தோரணையே மாறி போச்சு? நேரம் வந்தா எல்லாம் மாறித்தானே ஆகணும். எப்படி எப்படி நேரம் வந்தா எல்லாம் மாறித்தான் ஆகணுமா? ஆமா, இது வரைக்கும் காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்த பிரீத்தியோட நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. செல்வநாயகம் பிசினஸ் குரூப்போட எதிர்கால ஓனர் பிரீத்தியோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. புரிஞ்சுதா சார்? சாரா,
அங்கிள் இப்போ சாராயிட்டேனா? இங்க பாருங்க சார், நீங்க கூப்பிட்டதுக்கான காரணத்தை நான் சொல்லிட்டேன். ஆனா நான் கேட்ட விளக்கத்துக்கான காரணத்தை நீங்க இன்னும் சொல்லல. நீ என்ன விளக்கம் கேக்குறேன்னா நான் கேக்குறேன். அதான் எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கின 20 lakhs, அதை நீங்க என்ன பண்ணீங்க? இது அவர் கேட்கட்டும், நான் சொல்லிக்கிறேன். அவரெல்லாம் கேட்க மாட்டாரு சார், நான் தான் கேட்பேன். அதான் ஏன் நீ கேக்குறன்னு கேக்குறேன். குடும்பத்திலயும் சரி பிசினஸ்லயும் சரி செல்வநாயகத்தோட ஒரே வாரிசு நான் தான். அதனால நான் தான் கேட்பேன். அங்கதான் லாஜிக் கொஞ்சம் இடிக்குது. என்ன லாஜிக்? நீ செல்வநாயகத்தோட பொண்ணுன்னு சொல்ற அந்த லாஜிக் தான் இடிக்குது. What do you mean? I mean what I say. செல்வநாயகத்தோட அசல் வாரிசு வந்து எங்கிட்ட கணக்கு கேட்கட்டும், நான் சொல்லிக்கிறேன். கண்டவங்க கிட்ட எல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. What nonsense are you talking? I'm always talking with sense only. நீ தான் தப்பு கணக்கு போட்டுட்டு தப்பான இடத்துக்கு வந்து தப்பு தப்பா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. Am I right, Miss Preeti Muthu? என்ன உளறீங்க? நான் ஒன்னும் உளரல. உனக்கு தான் பயத்துல உதறது மிஸ் பிரீத்தி முத்து. இங்க பாருங்க, உங்ககிட்ட கணக்கு கேட்டதுனால உங்களுக்கு கொண்டபடி டங் ஸ்லிப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் பிரீத்தி முத்து இல்ல, ஐ எம் பிரீத்தி செல்வநாயகம். நீ ஊரை ஏமாத்தலாமா, என்ன ஏமாத்த முடியாது. என்னமா கண்ணு சௌக்கியமா? நீங்களும் எப்படி மாறிட்டீங்க? நேரம் வந்தா யார் வேணாலும் மாறணும் நீ தானே சொன்ன, அதனால நான் மாறிட்டேன். அங்கிள் சார் போய் மறுபடியும் இப்ப அங்கிள் வந்துட்டாரா? சம்திங் இஸ் ராங் வித் யூ. நீங்க நீங்க எதோ பேசுறீங்க. நீங்க குடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். கொஞ்சம் இருமா. நான் என்ன குடிச்சா ஒரு பேச்சு பேசுறதுக்கும் குடிக்கலன்னா இன்னொரு பேச்சு பேசுறதுக்கும் உங்க அப்பா செல்வநாயகன் நினைச்சியா? நான் குடிக்கல, எப்போ ஒரே மாதிரி தான் பேசுவேன். என்கிட்ட நடிக்காதம்மா, அது உன்னால முடியாது. ஏன்னா உன்னோட வயசோட எனக்கு அனுபவம் கொஞ்சம் அதிகம். நீ செல்வநாயகத்தோட பொண்ணு இல்லைங்கிற உண்மை எனக்கு எப்பவோ தெரியும். அங்கிள், அது உனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த கற்பகம் வந்து டெய்ஸி பேசினதை ஒட்டு கேட்ட மாதிரி நீ ஒட்டு கேட்டு கதறி அழுத விஷயமும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த அதிர்ச்சியையும் இழப்பையும் மறைக்கத்தான் நீ இப்ப என்கிட்ட வந்து சோஃபால உட்காந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு மரியாதை இல்லாம என்னையே எதிர்த்து கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு முன்னால நிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இப்ப புறப்பட்ட இல்லையா? But don't worry my child, I'm always your side. Uncle, I'm sorry uncle, I'm sorry. எப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சதோ அப்பவே நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். எனக்கு யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னே தெரியல அங்கிள். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் என்னையே காப்பாத்திக்கணும்னு நினைச்சுதான் அந்த 20 lakhs உங்ககிட்ட கேட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். இனிமேல் அந்த பணத்தை பத்தி உங்ககிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். தயவு செய்து என்ன பத்தியான உண்மையை எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. Don't worry my child. அந்த ரகசியத்தை உங்க அப்பா கிட்ட சொல்ல எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு. நீ எங்க வீட்டுக்கு வர போற மருமகடா. அங்கிள், இல்ல அங்கிள், அது முடியாது அங்கிள். ஏன் அப்படி சொல்றடா? ஏமா உங்க அப்பா என் பிள்ளையோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சம்பந்தம் பேச துடிச்சிட்டு இருக்காருமா? அதெல்லாம் தான் தெரியுமா உனக்கு? தெரியும். ஆனா என்னால இப்ப கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க முடியாது. அதான் ஏன்னு கேக்குறேன். தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இனிமேல் உங்ககிட்ட எதுவும் மறைக்க முடியாது. நான் உண்மையை சொல்றேன். நான் ஒருத்தரை லவ் பண்றேன் அங்கிள். என்னமா சொல்ற? ஆனா இப்போ நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்ன்ற கனவும் கலைஞ்சு போயிடுச்சு. எப்ப நான் செல்வநாயகத்தோட பொண்ணு இல்லைன்னு ஆயிப்போச்சோ அப்பவே எனக்கு இந்த கல்யாண ஆசையும் போயிடுச்சு. ஏன்னா அந்தஸ்து குறைவான ஆளை நான் கல்யாணம் பண்ணிக்க எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. சரி, உங்க சொத்து வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி எப்படியாவது அவரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் இல்லை. ஏன்னா அப்படி ஏதாவது நான் பண்ணிக்கிட்டேன்னா
கண்டிப்பா நடு தெருவுல பிச்சைக்காரியா தான் நிக்கணும்.